வெல்கம் டு ஒய் ஃபேக்டர் தமிழ். நான் உங்கள் கண்ணம்மா. மெல்ல தமிழின் சாகும். பல மேடைகளிலும் இன்டர்நெட்லையும் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப தப்பாக மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு வரி இதுதான். பாரதியாரே தமிழை சபிச்சிட்டாருன்னு ஒரு மாயையை கிளப்பி வச்சார். தமிழுக்காகவே வாழ்ந்த ஒரு கவிஞன் தன் தாய்மொழியை சாவ சொல்லணும். 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல தமிழ் மொழி தன் சொந்த மண்ணிலேயே அகதியா திக்கற்ற நிலையில் இருந்தது உண்மைதான். ஆங்கிலேய அரசு தமிழை ஒரு வெர்னாகுலர் லாங்குவேஜ், அதாவது ஒரு கீழ்நிலை மொழியா வச்சிருந்தது. படித்த தமிழர்கள் ஆங்கிலேயம் பேசுறத கௌரவமா நினைச்சாங்க. இன்னொரு பக்கம் தமிழ் தனித்து இயங்க முடியாது, அது சமஸ்கிருதத்தோட உதவியோட தான் இயங்கணும்னு ஒரு குரூப் தீவிரமா வாதிட்டாங்க. நவீன உலகிற்கு தேவையான அறிவியல், மருத்துவம், ஏன் எந்த துறையிலையும் தமிழ்ல புது நூல்கள் இல்லை. ஓலைச்சுவடிகள் கரையானுக்கு இரையாகிட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் தமிழகத்தோட ஒரு புகழ்பெற்ற கல்லூரியோட ஆண்டு விழா மேடையில அங்கிருந்த ஒரு அதிகாரமிக்க கல்வி அதிகாரி ரொம்ப கொச்சையா ஒரு கருத்தை சொல்றாரு. தமிழ் இஸ் அ டையிங் லாங்குவேஜ், இட் இஸ் அ டெட் லாங்குவேஜ் ஆஃப் த ஃபியூச்சர். அதாவது தமிழ் ஒரு சாகின்ற மொழி, எதிர்காலத்துல அது லத்தீன் மாதிரி அழிஞ்சு போகும்னு அவர் கணிச்சார். இதை கேட்டு அன்னைக்கு இருந்த படித்த வர்க்கத்துக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துச்சு. ஆனா இந்த செய்தியை கேட்டு ரத்தம் கொதிச்சு போன மகாகவி பாரதியார் ஆவேசமா எழுதினதுதான் அந்த பாட்டு. அவர் தமிழை சாக சொல்லல, தன் தாயை சாவா என்று சொல்ல ஒரு அந்நியனுக்கு எவ்வளவு துணிச்சல் அப்படின்னு சீறினார். அவர் எழுதின வரிகள் என்ன தெரியுமா? மெல்ல தமிழினி சாகும், அந்த மேற்கு மொழி பெயர்த்தார் சொல்லும் இசை என்றிருந்த பேதை உரைத்தான், எனக்கு இந்த வசை எய்திடலாமோ. பாத்தீங்களா? சொன்னவனை அறிவற்ற பேதைன்னு சாடியிருக்கார். இந்த வசை சொல்லை கேட்டுக்கிட்டு இருக்கணுமே அப்படின்னு ஆதங்கப்பட்டிருக்கார் பாரதி. அந்த நிலைக்கு தமிழை தள்ளிய ஆங்கில மோகம் கொண்ட மேல்தட்டு தமிழர்களையும் தமிழை பூட்டி வச்சிருந்த பழைய பண்டிதர்களையும் சாடுறாரு. 8 திக்கும் செல்வீர், பிற நாட்டு சாஸ்திரங்களை தமிழில் மொழிபெயர்க்கணும்னு அதிரடியா கட்டளையிடுகிறார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு பாடி தமிழ் ஒரு தனித்துவமான தெய்வ மொழின்னு பறைசாற்றியிருக்கார். அந்த வெள்ளைக்காரனோட விமர்சனம் தமிழுக்கு சாபமா இல்லாம ஒரு பெரிய வரமா அமைஞ்சது. அதை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு தான் உவேசா அவர்கள் மண்ணுக்குள் புதைந்து கிடந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பியங்களை ஓலைச்சுவடிகளிலிருந்து மீட்டு அச்சுக்கு கொண்டு வந்தார். தமிழ் வெறும் பேச்சு மொழி இல்ல, 2000 ஆண்டு செழுமையான இலக்கிய மொழின்னு நிரூபிச்சார். தமிழை சமஸ்கிருதத்தின் கிளை மொழின்னு சொன்னவங்களுக்கு பதிலடியா 1916 மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கம் தொடங்கி தமிழ் தனித்து இயங்கும் வல்லமை கொண்டதுன்னு நிரூபிச்சார். பாரதியாருக்கு பிறகு பாரதிதாசன் தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பாடி சாதாரண மக்களிடமும் தமிழ் உணர்வை நெருப்பா பரப்பினார். திருவிக்கா இதழ்களில் எளிய தமிழ் நடையை கொண்டு வந்து மணிப்பிரவாள நடையை ஒழிச்சார். அரசியல் மேடைகளிலும் தமிழை முழங்க வச்சார். மொழி ஞாயிறு தேவநேய பாவனர் வேர்ச்சொல் ஆராய்ச்சி மூலமா தமிழ் ஒரு தன்னாட்சி கொண்ட மொழின்னு உலகுக்கு நிரூபிச்சாங்க. அன்னைக்கு பாரதியார் சொன்ன அறிவியல் மொழிபெயர்ப்பு குறைய தீர்க்க 1930களில் இருந்தே கலைச்சொல் அகராதிகள் உருவானது. இயற்பியல், வேதியியல் முதல் விண்வெளி ஆராய்ச்சி வரை இன்னைக்கு நேரடி தமிழ் சொற்களுக்கு 1950களுக்கு பிறகு தமிழாட்சி மொழியா பயிற்று மொழியா மாறிச்சு. 2004 இந்திய அரசு தமிழை செம்மொழியா அறிவிச்சது. இலங்கை, சிங்கப்பூரோட அதிகாரப்பூர்வ மொழியா, கனடா, லண்டன்ல கல்வி மொழியா இருக்கு. அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல கூட தமிழ் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு தமிழ் 99 விசை பலகையில தொடங்கி இன்னைக்கு ஜீபோர்ட், வாய்ஸ் டைப்பிங், கையெழுத்து அங்கீகாரம், ஏன் சாட்ஜிபிடி, கூகுள் மாதிரியான ஏஐ கருவிகள் வரைக்கும் தமிழ் சரளமா பேசுது. உலகிலேயே அதிக டிஜிட்டல் ஊடகங்கள் கொண்ட மொழிகள்ல ஒன்றா தமிழ் கம்பீரமா நிற்கும். இப்போ கிளைமேக்ஸ்க்கு வருவோமா? அன்னைக்கு பச்சையப்பன் கல்லூரி மேடையில நின்று தமிழ் ஒரு சாகின்ற மொழி அப்படின்னு சாபம் விட்டாரு அந்த வெள்ளைக்கார அதிகாரி யார் தெரியுமா? அவரு வேற யாரும் இல்லை, சென்னை பச்சையப்பன் கல்லூரியோட முன்னாள் முதல்வர் ஜான் ரோலோ. எந்த மண்ணில் நின்று அவர் அப்படி சொன்னாரோ அதே பச்சையப்பன் கல்லூரியில் தான் இன்னைக்கு தமிழ் வளர்ச்சித்துறை மிக சிறப்பாக செயல்பட்டுட்டு வருது. ரோலோவோட அந்த கணிப்பு தான் வரலாற்றில் புதஞ்சு போச்சு. நம்ம தமிழ் மொழி இல்லை.
அதனால இனிமே யாராவது மெல்ல தமிழ் நீ சாகும்னு பாரதியார் சொன்னதா அறக்குறையா வாதிட்டா அவங்களுக்கு இந்த முழு வரலாற்றையும் அந்த ஜான் ரோலோவோட கதையும் உறக்க சொல்லி கொடுக்க. பாரதி தமிழை சாவ சொல்லல, சாகும் என்று சொன்னவனின் நாவடக்கத்தை கேள்வி கேட்டிருக்கிறார். தமிழ் என்றும் வாழும்.